வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, 12ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் நல்ல வேளையாக மீன ராசியிலேருந்து மேஷத்துக்கு வரார். சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது கொஞ்சம் தொல்லைகளை தரக்கூடிய ஒரு சேர்க்கை. அது உலகத்து அமைதிக்கும் பிரச்சனைகள், அப்போ தனிப்பட்ட ஆட்களுக்கும், அது உங்களுக்கு 7.5 சனியோடைய பாதிப்பு அந்த 12. அப்போ லக்னம் அவங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் 12 போய் உட்காரும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், எடுக்கிற காரியங்கள்லாம் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு, தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் 12ஆம் இடம் அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கு ஆக்சிடென்ட்ஸு அதை கூட சொல்கிறது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வர்றது உங்களுக்கு வலு சேர்க்கும். அப்போ 9ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த வாரத்தில் 12ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வருவதால் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு உங்களுடைய ஹெல்த்து கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது. அதே நேரத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரையில் இந்த வார இறுதியில், அதாவது கிட்டத்தட்ட 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாத பிறப்பு. அப்போ சூரியனும் மாறுகிறார். ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பல தொல்லைகளிலிருந்து விடுபடுகிறீர்கள். சில நேரங்களில் குறிப்பாக ஹெல்த்து சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருப்பவங்க, அப்புறம் சில தவிர்க்க முடியாத செலவுகள், சில பேருக்கு இந்த கடன் தொல்லையால் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், அதாவது நான் ஒரு வீடு கட்டுறேன், இந்த மாதிரியெல்லாம் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் டிலே ஆகுது. இவ்வளவு தொல்லைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சரி, இப்போ இந்த நேரத்தில் செவ்வாயும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க உங்கள் ராசிக்குள்ளே. எப்போவுமே 2 உஷ்ணாதிக்க கிரகங்கள் ஒன்றாக இருப்பதால் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக இந்த பிபி, அப்புறம் இந்த உஷ்ணாதிக்க நோய்கள் இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே இந்த உஷ்ணாதிக்கம் என்பது தலைப்பகுதியை தாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ தலைப்பகுதினா என்ன, இந்த இந்த சம்மரில் என்ன சன்ஸ்ட்ரோக்கு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதால் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அனாவசியமாக அலைச்சல் போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரியாக பிளான் பண்ணிங்க, சேஃபாக போகிறோமான்னு பாருங்கள், கனாபினான்னு பண்ணாதீங்க. அதனால் சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அமையிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.